ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்கும் வகையில் புதிய மசோதா பார்லிமென்ட் மழைக்கால கூட்டத்தொடரில் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி நடைபெறும் தமிழர்களின் பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு போட்டியில் காளைகள் துன்புறுத்தப்படுவதை கருத்தில் கொண்டு அதற்கு தடை விதிக்க வேண்டுமென்று விலங்குகள் நலவாரியம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தன. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் 2014ஆம் ஆண்டில் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்தது. இதனால் கடந்த 2 ஆண்டுகளாக பொங்கல் பண்டிகையின் போது ஜல்லிக்கட்டு நடத்தப்படவில்லை. அதே நேரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க வேண்டும் என ஜல்லிக்கட்டு பேரவை அமைப்பினரும் தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இந்திய பாரம்பரிய விளையாட்டுகளில் ஒன்றான ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க புதிய சட்டம் ஒன்றை கொண்டுவர மத்திய அமைச்சரவை சட்ட அமைச்சகத்துக்கு பரிந்துரை செய்துள்ளது. தற்போது இந்த பரிந்துரைக்கு சட்ட அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. வருகிற மழைக்கால கூட்டத்தொடரில் ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்குவது குறித்த புதிய மசோதாவை அறிமுகப்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது.